அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போவது வேர்ட் ப்ராசஸிங், சொல் முறை வழிப்படுத்தல். அந்த மென்பொருள் தொடர்பாகத்தான் படிக்க போகின்றோம். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ப்ராசஸிங் முதலாவது காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எம்எஸ் வேர்ட் தொடர்பான சகல விடயங்களையும் உள்ளடக்கினதாக தொடர்ச்சியாக வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கொண்டிருக்கும். அடிப்படையான விடயங்களில் இருந்து கற்பிக்கப்படும். இந்த வேர்ட் ப்ராசஸிங் தொடர்பாக ப்ராக்டிக்கலாக நாலேஜ் குறைவாக இருப்பவர்கள் இதனை பார்ப்பதன் மூலம் தங்களது சந்தேகங்களை இலகுவாக தீர்த்து கவர்ச்சிகரமான முறையில் பக்கங்களை வடிவமைத்து கொள்ள முடியும். இப்படியான பயனுள்ள ஐசிடி வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பெற வேண்டுமாயின் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன், அதாவது நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக உடனுக்குடன் நீங்கள் வீடியோக்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எம்எஸ் வேர்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் பல முறைகள் உள்ளன. அதில் ஒரு முறை ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் வேர்ட் என்பது காணப்பட்டால் நாங்கள் வேர்ட் என்ற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக நாங்கள் எம்எஸ் வேர்டுகளை நுழைய முடியும். இது ஒரு முறை. இரண்டாவது முறை, நாங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணினவுடன் சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் என்ற ஒரு இடம் காணப்படுகின்றது. இந்த இடத்துல நாங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம் வேர்ட் என டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை கீபோர்டில் பாவிப்பதன் மூலமாக நாங்கள் வேர்ட் ப்ராசஸிங் எம்எஸ் வேர்டினுள் நுழைந்து கொள்ள முடியும். ரைட், இப்போது நாங்கள் எம்எஸ் வேர்ட் மென்பொருளை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி நான் இதில் வேர்ட் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுகின்றேன். இவ்வாறான ஒரு தோற்றம் தான் எங்களுக்கு முதலில் காணப்படுகின்றது. ரைட், இங்கு நாங்கள் blank டாக்குமெண்ட் என்பதனை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த blank டாக்குமெண்ட் என்பதனை நான் கிளிக் பண்ணுகின்றேன். பிளாங்கான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எங்களுக்கு கிடைத்துள்ளது. எம்எஸ் வேர்ட் blank டாக்குமெண்ட்டினுடைய அடிப்படையான சில கூறுகள் என்னென்ன உள்ளன என்பதை பற்றி பார்த்து கொள்ளலாம். ரைட், முதலாவதாக மேலே காணப்படுவது டைட்டில் பார் எனப்படும். அதாவது இங்கு டைட்டில் காணப்படுகின்றது. டிஃபால்ட்டாக, அதாவது வழமையாக இதனுடைய பெயர் டாக்குமெண்ட் 1 என்ற பெயரில் காணப்படும். நாங்கள் அதனை சர்வ் அல்லது சர்வேஸ் பண்ணுவதன் மூலம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நான் பின்பு இதை பற்றி கூறுகின்றேன். இந்த டைட்டில் பாரின் இடது பக்கம் பார்த்தீர்களாயின் அதில் சில ஐக்கன்ஸ் காணப்படுகின்றது. இந்த ஐக்கன்ஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் என விசேடமாக அழைக்கப்படுகின்றது. நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகின்ற அந்த சில ஐக்கன்ஸை நாங்கள் அதில் செலக்ட் பண்ணி வைப்பது வழமை. இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் எவ்வாறு புதிய ஒரு ஐக்கனை எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரின் இந்த இடத்தில் பார்த்தீர்களாயின் ஒரு அம்புக்குறி எரோ காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் கிளிக் செய்யும் போது இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐக்கன்ஸ் காணப்படுகின்றது. இவற்றில் சிலது டிக் பண்ணப்பட்டுள்ளது, சரி அடையாளம் போடப்பட்டுள்ளது. அந்த சரி அடையாளம் போடப்பட்டுள்ளவை இவற்றில் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். எங்களுக்கு இவற்றில் காட்சிப்படுத்தப்பட்டதை விட மேலதிகமாக ஒரு விடயம் தேவையாயின் நாங்கள் அதனை கிளிக் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போது ஓப்பன் என்பதனை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கின்றேன். ஓப்பன் என்பது மேலதிகமாக இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் கிடைத்துள்ளது. இவற்றில் இல்லாத வேறு ஐக்கன் என்று சொன்னால் நாங்கள் மோ கொமாண்ட்ஸ் என்பதனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த லிஸ்டில் நிறைய ஐக்கன்ஸ் காணப்படுகின்றது. அவற்றில் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். அதாவது இந்த பக்கத்தில் காணப்படுபவை எங்களது குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் காட்சிப்படுத்தப்படுபவை. ஆகவே நாங்கள் தேவையான ஒரு ஐக்கனை செலக்ட் பண்ணி விட்டு ஆட் என்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் செலக்ட் பண்ணின விடயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் காணப்படும் இந்த ஐக்கனில் ஏதாவது ஒரு ஐக்கன் எங்களுக்கு தேவையில்லை எனில் நாம் அதனை கிளிக் செய்துவிட்டு ரிமூவ் என்பதனை கொடுப்பதன் மூலம் அதிலிருந்து நீக்கிக்கொள்ள முடியும். இப்போது ரிமூவ் என்பதனை கொடுக்கின்றேன். இப்போது கொடுத்துவிட்டு நான் இதில் ஓகே என்ற பட்டனை கிளிக் பண்ணி கொள்கின்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிமூவ் பண்ணின அந்த குறிப்பிட்ட ஐக்கன் காணப்படவில்லை, நீங்கிவிட்டது. ரைட், இப்போது இந்த டைட்டில் பாரண்ட மிகுதி பகுதிகளை பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இதில் டைட்டில் காணப்படுகின்றது. இதில் குயிக் ஆக்சஸ் டூல் பார் காணப்படுகின்றது. இந்த பக்கம் பார்த்தீர்களாயின் 3 பட்டன்ஸ் காணப்படுகின்றது. இதில் முதலாவது மினிமைஸ் எனும்போது இதனை நான் கிளிக் செய்தால் டாஸ்க் பார் ஆக கீழே காணப்படுகின்ற இந்த பாருக்கு பெயர் டாஸ்க் பார் எனப்படும். இந்த டாஸ்க் பாரில் ஒரு சிறு பட்டன் போன்ற அமைப்பாக இந்த வேர்ட் ப்ராசஸிங் மென்பொருள் காணப்படுகின்றது. இப்போ மினிமைஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணியதும் எனக்கு பட்டன் போன்ற ஒரு அமைப்பு இங்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்போது இந்த பட்டனை நான் மீண்டும் அழுத்தும் போது ஃபுல் ஸ்க்ரீனாக இந்த ஸ்க்ரீன் பெறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தோமாயின்
இது ரீஸ்டோர் டவுன் என அழைக்கப்படுகின்றது. அத்துடன் மேக்ஸிமைஸ் என்ற மறுபெயரையும் கொண்டுள்ளது. ஏன் அவ்வாறு இரு பெயர்களினால் அழைக்கப்படுகின்றது என்பதனை பார்க்கும்போது, இப்போது ஃபுல் ஸ்கிரீனில் நிற்கும் போது இதனுடைய பெயர் ரீஸ்டோர் டவுன். இப்போது நான் இதை அழுத்துகின்றேன். அழுத்தும் போது இது சிறு திரையாக மாற்றப்பட்டுள்ளது. ஃபுல் ஸ்கிரீனில் இருந்தது, இப்போது சிறியதொரு திரையாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போது நான் அந்த பட்டன் அடியில் இந்த மவுஸ் பாயிண்டை கொண்டு செல்லும் போது அதனுடைய பெயர் மேக்ஸிமைஸ், அதாவது ரீஸ்டோர் பண்ணப்பட்டு உள்ளது. இப்போது நான் அதனை கிளிக் பண்ணும்போது மீண்டும் மேக்ஸிமைஸ் ஆகின்றது அந்த திரை. மேக்ஸிமைஸ் ரீஸ்டோர். இந்த ரெண்டு விடயங்களிலும் என்ன நன்மை உள்ளது என்று பார்த்தோமாயின், மேக்ஸிமைஸ் எனும்போது ஃபுல் ஸ்கிரீனாகவும், நாங்கள் ரீஸ்டோர் டவுன் என்பதை கிளிக் பண்ணும்போது வரும் இந்த திரை மூலமாக நாங்கள் இந்த டைட்டில் பாரில் மவுஸ் பாயிண்டை அழுத்தினபடி மூவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் இதனுடைய நன்மையாக உள்ளது. இப்போது நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை கணனியில் செய்வோமாயின் MS வேர்டினுடைய திரையை சிறு திரையாக ஒரு சைடில் இதனை மூவ் பண்ணி கொள்ள முடியும். இப்போது நான் இதனை பெரிய திரையாக்குகின்றேன். ஆகவே இதில் மேக்ஸிமைஸ் என்ற பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அடுத்து மூன்றாவதாக உள்ள விடயம் க்ளோஸ். இந்த க்ராஸ் அடையாளத்தை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் ஊடாக MS வேர்ட் டாக்குமெண்ட் ஆனது க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. இப்போது நான் அதனை அழுத்தும் போது இந்த மென்பொருள் முழுமையாக க்ளோஸ் பண்ணப்பட்டு விட்டது. ரைட், மீண்டும் நான் இதனை ஓப்பன் செய்கின்றேன். இந்த டைட்டில் பாரை அடுத்து பார்த்தீர்களாயின் சில விடயங்கள் காணப்படுகின்றது. அதாவது முதலில் ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லே அவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங் இவ்வாறு காணப்படுகின்றது. இவை டேப்ஸ் என அழைக்கப்படும். டேப்ஸ். இந்த ஒவ்வொரு டேப்புக்குள்ளும் கலெக்ஷன் ஆஃப் ஐக்கன்ஸ் காணப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு டேப்புக்குள்ளும் ஒரே மாதிரியானதல்ல, வெவ்வேறு வகையான கலெக்ஷன் ஆஃப் ஐக்கன்ஸ் காணப்படுகின்றது. இந்த கலெக்ஷன் ஆஃப் ஐக்கன்ஸை நாங்கள் ரிப்பன் என அழைப்போம். இந்த வெள்ளை நிறமான இந்த தாள் தான் டைப்பிங் ஏரியா. நாங்கள் டைப் பண்ணுகின்ற, நாங்கள் டிசைன் பண்ணுகின்ற அனைத்து விடயங்களும் இதில் தான். இப்போது நாங்கள் இந்த ரிப்பனை ஹைட் பண்ணி கொள்ள முடியும், அல்லது பெர்மனெண்ட்டாக நாங்கள் ஃபிக்ஸ்டாக வைத்து கொள்ளவும் முடியும். ஹைட் பண்ணுவது எவ்வாறுன்னு பார்க்கலாம். இதில் இப்படியான ஒரு அரோ ஒன்று காணப்படுகின்றது. இந்த அரோவை கிளிக் பண்ணி நாங்கள் ஹைட் பண்ணி கொள்ள முடியும். ஹைட் பண்ணுவதன் ஊடாக எங்களுடைய இந்த டைப்பிங் ஏரியா கூடிய அளவாக எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. தேவை ஏற்படும் போது நாங்கள் இந்த டேப்ஸை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஐக்கன்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இந்த டைப்பிங் ஏரியாவில் நாங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த ரிப்பன் மறைக்கப்பட்டுவிடும். ரைட், இந்த மறைக்கப்பட்ட அந்த ரிப்பனை நாங்கள் மீண்டும் எடுக்க வேண்டுமாயின் என்ன செய்யலாம் என பார்க்கலாம். இப்போது ஒரு டேப்பை நான் கிளிக் பண்ணுகின்றேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீர்களாயின் பின் த ரிப்பன் என காணப்படுகின்றது. இந்த அமைப்பை நான் இப்போ கிளிக் பண்ணுவதன் ஊடாக ஃபிக்ஸ்டாக இந்த ரிப்பனை காட்சிப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயத்தை டைப் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.